ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மான்வா பேர் வந்து ரிட்டர்ன் ஆஃப் த ஸ்குவாட் கார்டு ரேங்க் சிவில் சர்வெண்ட். இந்த மான்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மான்வா சோலோ லெவன் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போவோம். எவ்வளோ தைரியமாக உடஞ்ச ஸ்குவாடு வச்சுட்டு நின்றுட்டுருக்க. ஆனால் நீ எங்கே சாக போகிற? ஃபஸ்ட்டில் வந்து எங்கள் பக்கம் இருந்ததாவது உயிரோடவாது நின்றுருப்ப. ஆனால் இங்கே நீ சாக போகிற. இந்த சாதாரண வேலைக்காரங்களுக்கெல்லாம் பிடிவாதம் அதிகம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை தான் போல் இப்படின்னு வாரியர் சொல்ல. அட என்னன்னு சொல்கிறது, அவன் கடவுள் கூப்பிட்டாலும் இல்லை, அவனுக்கு தனித்திறமை இருந்தாலும் இங்கே சாக தான் போகிறான். எனக்கு இவன் மூஞ்சும் இவன் ட்ரெஸ்ஸும் பார்க்க பிடிக்கல. சீக்கிரமாக இவனை முடிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மேஜு சொல்ல. அப்போது இரும்பி ஹீரோ ரத்த வண்டியை எடுக்கிறான். நீங்கள் எல்லோரும் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறீங்க? எல்லா நேரத்தும் நம்ம சேர்ந்து தான் சண்டை போட்டோம் எல்லா இடத்துலையும். ஏன் சொல்லுங்கள். ஹீலர் வந்து ஏன்னா நீ மட்டும்தான் எங்கள் பிளானுக்கு எதிராக இருக்க, அதனால தான். ஹீரோ வந்துட்டு உனக்கு அசிங்கமா இல்லையா? நம்ம 5 கேட்டை காங்கரேட் பண்ணியிருக்கோம், இன்னும் 4 கேட்டு தான் இருக்குது. அந்த 4 கேட்டு முடிச்சுட்டா ஹியூமனிட்டி சேஃபாக இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கேட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. அப்படி போனீங்கன்னா மான்ஸ்டர்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் உங்களுக்கும் மான்ஸ்டருக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் வந்து ஹியூமனிட்டியை டேஞ்சரில் போட பார்க்குறீங்க. அட்லாஸ்ட் நாங்கள் யாரையும் மனிதர்களை சாவடிக்கலையே. நான் சொல்கிறேன், கேட்டெல்லாம் போச்சுன்னா என்ன ஆகும்ன்ட்டு. எல்லா அண்டர்ஸையும் மக்கள் ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம எல்லா கேட்டையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? ஒன்றும் இல்லாமல் தூக்கி போட்டுருவாங்க மக்களெல்லாம். அதுக்கப்புறம் எதனா ஒரு விஷயம் செஞ்சாலும் நம்ம குற்றவாளியாக மட்டும்தான் தெரியும். நீ எங்கள் டார்கெட்டை வர்றது எனக்கு விருப்பம் இல்லை. நீ எங்கள் கூட வந்து சேர்ந்துடு. முதலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும். ஜஸ்ட் எங்கள் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஒன்று விட்டுறோம் அப்படின்னு ஆச்சர் சொல்ல. ஹீரோ வந்துட்டு அப்புறம் உங்கள் கூட சேர்ந்ததுக்கப்புறம் முதுகும் பின்னாடி குத்திடுவீங்க. நடுவில் பேசிகிட்டு இருக்க போது எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. அந்த மேஜால் எனக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க. என்ன ஹீல் கூட பண்ண முடியலை. எனக்கு பழக்க வாய்ப்பு கூட கிடையாது. என்னால் ஒரே ஒன்று தான் செய்ய முடியும். இவங்கள யாராவது ஒருத்தரை இங்கே சாகடிச்சிட்டு போகிறது தான் என்னால். இது தான் என்னோட கடைசி வேலையாக இருக்கும். மேஜன்ட்டு ஏதோ கண்காட்சி வித்தை செஞ்சுக்கன்னு சொல்ல. ஆச்சரன்ட்டு உடஞ்ச ஸ்குவாடை தானே வச்சிட்ருக்கான். ஆனால் கொஞ்சம் ஏதோ வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் யோசித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வாரியரை ஹீரோ குத்திட்டு போயிட்டான். ஆச்சரன்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நம்ம கொஞ்சம் லேட் பண்ணி இருந்தாலும் நம்ம மேலேயும் குத்திருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவன் உடம்புல விஷம் இருந்தும் அவன் மூச்சு எடுத்து கஷ்டப்பட்டுட்டு எப்படி அந்த உடஞ்ச ஸ்குவாடை வச்சு கட் பண்ணுறான் அப்படின்னு ஆச்சர் நினைக்க. ஹீலருன்ட்டு வாரியருக்கு ஹீல் பண்ணிகிட்டே இருக்க. ஆனால் ஹீலரால் ஹீல் பண்ண முடியல. ஹீரோன்ட்டு கடைசியாக என்னால் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டேன். அந்த நேரத்தில் ஹீரோ பள்ளத்துக்குள்ளே விழ த ரிலீனியம் ஆஃப் டிவன் ஸ்குவாடுன்ட்டு ஒரு விண்டோ பாப்பாக, அதுக்கப்புறம் ஒரு விண்டோவில் அல்டிமேட் ஸ்குவாட்ஷிப் அவைக்கன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வர. இந்த மாதிரி நிறைய விண்டோ பாப்பப் ஆக அப்புறம் கடைசியாக ரீபூட்டிங் த சிஸ்டம் ஆஃப் பிளேயர் அப்படின்னு வர. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஹீரோ கண்ணு முழிச்சு எழுந்துக்க. அந்த நேரத்தில் ஒரு ஃபயர் ஃபைட்டர் ஹீரோவை தூக்கிட்டு போயிட்டுருக்க. அந்த ஃபயர் ஃபைட்டர் இருந்துட்டு உங்களுக்கெலாம் அடிப்படலையே, முன்னாடி ஒரு கேட் ஓப்பன் ஆகிருக்கு, இங்கேருந்து உங்களை சேஃப் ஜோனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இருங்க அப்படின்னு ஃபயர் ஃபைட்டர் சொல்ல. ஹீரோன்ட்டு நான் நினச்சதான் செத்துட்டேன்னு, ஆனால் இங்கே ஒரு ஃபயர் ஃபைட்டர் அப்படின்னு ஹீரோ நினைக்க. ஆனால் நான் எங்கே இருக்கேன்? நான் சிண்ட்ரோம் ஸ்டேஷன் கேட் பிரேக் அவுட் ஆகி காப்ளின்ஸா? இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு ஹீரோ நினைக்கும் போது அந்த ஃபயர் ஃபைட்டர் மேலே குறி வச்சு அந்த காப்ளின்ஸ் அடிக்க ஹீரோவும் கீழே விழுந்து
இந்த நேரத்தில் ஹீரோ ஏஞ்சி பார்க்கும்போது காப்ளின்ஸ் எல்லாம் கிட்ட வந்துட்டுருக்கு. இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு ஃபயர் ஃபைட்டை சொல்ல, இந்த இடம் டேஞ்சரஸ், இங்கேருந்து போ அப்படின்னு ஃபயர் ஃபைட்டை சொல்ல, அப்போ கூட பொறுமையாக ஹீரோ அந்த ஆக்ஸ் எடுத்துகிட்டு பொறுமையாக நடந்து அந்த ஆக்ஸ் எடுத்து வீச அது அப்படியே அந்த காப்ளின் மேல் மண்டிலே பட. அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான், கேட்டுக்குள்ளே இருக்கும்போது எனக்கு இருந்த அடி எதுவுமே இப்போ இல்லையே. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற போதே திருப்பி விண்டோஸ்லாம் பார்ப்பேன். ஆக அந்த விண்டோஸ்லலாம் நீங்கள் அவேக்கன் கண்டிஷனை மீட் பண்ணிட்டீங்க, யூ ஆர் அவேக்கன் பிளேயர்னு இருக்க. அப்புறம் இந்த சிஸ்டம் உங்களை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு போட்டிருக்கு. கடைசியாக ஒரு விண்டோ பாப்பப்பாக அதில் நீங்கள் எந்தனா ஒரு பவர் சூஸ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரில் ஹீரோ எந்த பவர் சூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.